ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ரெண்டு முக்கியமான விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க். ஸோ எல்லா வீடியோ முடிச்சதுக்கப்புறமும் உங்களுக்கு கொஞ்சம் கொஷின் ஹோம்ஒர்க் தரேன். அந்த ஹோம்ஒர்க் கொஷின் டைரெக்டாகவே நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ இல்லை வெப்சைட்லேயோ எங்கேயுமே தேடாமல் இந்த வீடியோவுக்கு கீழேயே டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஹோம்ஒர்க்குன்னு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள், டேரெக்டாக ஓப்பன் ஆகிடும். ஏன்னா போன தடவை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஹோம்ஒர்க் பிடிஎஃபை கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டாங்க. ஸோ அதனால் இந்த தடவை டேரெக்டாக எல்லா வீடியோ முடிச்சதுக்கப்புறமும் அந்த வீடியோக்கு கீழேயே பிடிஎஃபோட லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொஷின் வந்துடும். ரெண்டாவது, நிறைய பேர் எங்ககிட்ட மெயில் பண்ணுறது ப்ராக்டிஸ் கொஷின் இன்னும் எக்ஸ்ட்ரா கொடுங்கன்னு. ஸோ அதனால் நீங்கள் என்னோட வெப்சைட்டோ இல்லை மொபைல் அப்ளிகேஷன்லையோ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆப்டிடியூட் ரீசனிங்ன்ற டெஸ்ட் பேக்கேஜ் இருக்கும். அதில் மறந்துடாமல் கூப்பன் கோடுன்ற இடத்துல தமிழ் ஸ்டூடெண்ட்டுன்னு டைப் பண்ணுங்கள். வெறும் 99 ரூபாய்க்கு உங்களால் இந்த டெஸ்ட்டை வாங்கிட முடியும். ஸோ மறந்துடாமல் ரயில்வே எக்ஸாம் படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா அந்த டெஸ்ட்டை வாங்கி அதுக்குள்ளே இருக்கிற எல்லா டெஸ்ட்டும் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி எழுதிட்டு போங்க. இப்போ நம்ம ரயில்வே எக்ஸாமுக்கான கொஷின்ஸ் எல்லாம் பார்க்கலாம். சரிப்பா, இப்போது இந்த 4வது வீடியோவில் ரயில்வே எக்ஸாமுக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப். ஸோ பார்ட்னர்ஷிப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ரயில்வே எக்ஸாம் மேக்ஸில் கண்டிப்பாக இது இருக்கும், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில். ஏன்னா பழைய எல்லா வருஷத்தோட கொஷின் பேப்பருமே நம்மளால் பார்ட்னர்ஷிப் கொஷின் ஒன்று பார்க்க முடியும். ரொம்ப ஈஸியான டாபிக். ஏன்னா இந்த டாப்பிக்கு ஃபார்முலா கிடையாது. ஸோ எந்த ஒரு ஃபார்முலாவுமே கிடையாது. இது பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு பிஸ்னஸ் இருக்கும். அந்த பிஸ்னஸில் 2 பேர் இருப்பாங்க, இல்லை 3 பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம அவங்க இன்வெஸ்ட் பண்ணதுக்கான ரேஷியோ கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸில் ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். அந்த ப்ராஃபிட்டை யார் கொஷனில் கேட்குறாங்களோ, இப்போ 3 பேர் பிஸ்னஸில் இருக்காங்கன்னா அதில் 2வது ஆள் எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிச்சு, மொதல் ஆளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிச்சு, ஸோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக் இந்த பார்ட்னர்ஷிப் டாப்பிக்கு. ஆனால் சின்ன சின்ன விஷயத்தில், அதாச்சும் நீங்கள் ரயில்வே எக்ஸாமுக்கு படிக்கிறனால ரொம்ப டஃப் லெவல் கொஷினை படிச்சுட்டு போகாதீங்க. அதெல்லாம் வேஸ்ட், உங்கள் எக்ஸாம் கேட்க மாட்டாங்க. ஓரளவுக்கு ஈஸியிலேருந்து மீடியம் லெவல், அதாவது ஒரு 3 பேர் பிஸ்னஸில் இருக்காங்க, அந்த மாதிரியான கொஷின்ஸ் அதிகமாக போட்டு பாருங்கள். அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 3 பேருமே அட் அ டைமில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆள் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். ஒரு 6 மாதம் கழிச்சு தான் 2வது ஒருத்தன் பிஸ்னஸ்குள்ளே வந்திருப்பான். அப்புறம் ஒரு 10 மாதம் கழிச்சு 3வது ஒருத்தவங்க வந்திருப்பாங்க. மொத்த பிஸ்னஸ் 2 வருஷத்துக்கு நடந்திருக்கும். ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் கொஞ்சம் போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் சில கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் 3 பேர் இருப்பாங்க. ஃபஸ்ட் ஆள் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபா பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுவான். 6 மாதம் கழிச்சு அந்த 10,000 ரூபாயில் 2,000 ரூபாய் எடுத்துருவான். அப்போ மிச்சம் 8,000 ரூபா மீதி இருக்கிற மாதத்துக்கு அவன் இன்வெஸ்ட் பண்ணுவான். ஸோ இந்த மாதிரியான வித்ட்ரா, அதாவது எந்த மாதிரி கொஷின்ஸ் அதிகமாக நீங்கள் போட்டு பார்த்துட்டு போகணும் அப்படின்னா, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட், அதை அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரியான கொஷின்ஸ் வெவ்வேறு டைம் பீரியடில் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஃபஸ்ட்டு ஒருத்தர் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் மாதம் கழித்து இன்னொருத்தவங்க பிஸ்னஸ்குள்ளே வருவாங்க. அந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் கொஞ்சம் போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் வித்ட்ரான்னு சொல்லுவாங்க. கொஞ்சம், அதாவது ஒரு 10 மாதம் ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுவான். 11வது மாதத்துலேருந்து என்ன பண்ணுவான்னா 2,000 ரூபாய் எடுத்துருவான் அவன் இன்வெஸ்ட் பண்ணதுலேருந்து. அந்த மாதிரியான கொஷின் வித்ட்ரா பண்ணுற மாடல் கொஷின்ஸு. அதுக்கப்புறம் அடிஷ்னல் அமௌண்ட், அதாச்சும் இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது 10,000 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் 11வது மாதம் இல்லை ஒரு வருஷம் கழிச்சு என்ன பண்ணுவான்னா இன்னும் ஒரு 1,000 ரூபா பிஸ்னஸ்க்குள்ளே அடிஷ்னலாக ஆட் பண்ணுவான். ஸோ அந்த மாதிரியான கொஷின்ஸ். இது 3 மாடல் தான்ப்பா. பார்ட்னர்ஷிப்னு எடுத்திங்கனாலே இது 3 தான். ஸோ இந்த மாடல் கொஷின்ஸ் நீங்கள் போட்டு பார்த்தாலே போதுமான அளவு. ஸோ இதை வச்சு நம்ம அந்த ஒரு ஈக்குவேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ரேஷியோ கண்டுபிடிப்போம். அந்த ரேஷியோ வச்சு அவங்களோட ஷேர். இதுதான் கொஷின். சரிங்களா? இது எல்லாமே நம்ம படிச்சிருக்கோம். இப்போ நம்ம தமிழ் சேனல்லையே பார்ட்னர்ஷிப்னு போய் தேடி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 4 வீடியோ போட்டிருப்பேன். 2% ரன்னிங் அ பிஸ்னஸ், 3% சாரிப்பா 2% ரன்னிங் அ பிஸ்னஸ், 3% ரன்னிங் அ பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன். டாபிக் லெசன் நம்பர் 1லேருந்தே ஆரம்பிக்கும். அது படித்தாலே என்ன கேட்டால் உங்கள் ரயில்வே எக்ஸாமுக்கு போதுமான அளவு தான். இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறமா ஹோம்ஒர்க் கொஷின் தரேன், அது கொஞ்சம் போட்டு பாருங்கள். அந்த ஆரம்பத்தில் சொன்ன குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்குல்ல, அதில் 5 செட் இருக்கும் உள்ளுக்குள்ளே. ஒவ்வொரு செட்லேயும் 20 கொஷின் கிட்ட நான் கொடுத்துருப்பேன். அது ஒரு 100 கொஷின் இருக்கும். ஸோ இது போட்டு பார்த்தாலே உங்கள் ரயில்வே எக்ஸாமுக்கு தேவையை விட அதிகமாகவே இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் எப்போதும் கஷ்டமான கொஷின்ஸ் எதுவும் படிச்சுட்டு போயிடாதீங்க. மீடியம் லெவல் கொஷின்ஸ் போட்டு பார்த்துட்டு போங்க. சரியாப்பா? அதுக்கப்புறம் இந்த பார்ட்னர்ஷிப் டாபிக் எடுத்திங்கன்னா ஒரே ஒரு இடம் தான் அதிகமான பேர் தப்பு பண்ணுவாங்க. அது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற இயர் இல்லை இன்வெஸ்ட் பண்ணுற மாதம்.
இப்போது ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம் பிஸ்னஸில் இருந்திருப்பான், ரெண்டாவது ஆள் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் பிஸ்னஸில் இருந்திருப்பான், மூணாவது ஆள் பார்த்தீங்கன்னா 6 மாதம் இருந்திருப்பான். அப்போது இதில் என்ன ஒரு பிரச்சனை ஆகும்னா, மொதல் பர்சன் 2 வருஷம் 2 இயர்ஸ், ரெண்டாவது பர்சன் 1 இயர், ஆனால் அது மூணாவது பர்சன் 10 மாதம். அப்படிங்கும்போது ஒரு வேல்யூவை ஒரு ரேஷியோவில் நீங்கள் எப்போதுமே சப்ஸ்டியூட் பண்ணும்போது எல்லா நம்பருமே ஒன்று மந்தில் இருக்கணும், இல்லைன்னா இயரில் இருக்கணும். அதை மட்டும் மறந்துடாதீங்க. இப்போது ஃபஸ்ட்டு பர்சன் எத்தனை வருஷம் இன்வெஸ்ட் பண்ணால் 2 வருஷம், ஆனால் இங்கே நீங்கள் 2 அப்படின்னு போட்டுட்டு இங்கே 1 வருஷம்னு போட்டுட்டு இங்கே 10 மாதம்னு போட முடியாது. அப்படி போட்டால் ஆன்சர் தப்பாக வரும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த 2 வருஷம் இருக்கு இல்லையா, அதை 24 மாதம்னு மாற்றலாம், 1 வருஷத்தை 12 மாதம்னு மாற்றலாம். அப்புறம் இங்கே டேரெக்டாக 10 மாதம் தான் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது நம்மளுக்கு எல்லா வேல்யூமே எதில் இருக்குது, மந்தில் இருக்குது. ஸோ ஒன்று எல்லா வேல்யூவும் மந்தில் இருக்கணும், இல்லைனா எல்லா வேல்யூவும் இயரில் இருக்கணும். ஒரு வேல்யூ இயர்லையும் 2 வேல்யூ மந்த்லையும் போட்டிங்கன்னு சொன்னால் அது ஆன்சர் வராது, அது தப்பான ப்ரொசீஜர். சரிங்களா? இந்த ஒரு தப்பு மட்டும்தான் அதிகமான பேர் பார்ட்னர்ஷிப்பில் பண்ணுவாங்க, மற்றபடி பெருசாக ஒன்றும் தப்பு பண்ண மாட்டாங்க பார்ட்னர்ஷிப்பில். அதுவும் இல்லாமல் கேன்சலேஷன் பார்ட். ஸோ இப்போ இங்கே 10 இருக்குது, இங்கே வந்து 6 இருக்குது, இந்த இடத்துல 4 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம ஒரு வாட்டி நீங்கள் 2 டேபிள் அடிக்கிறீங்கன்னா இது 5 2s are 10, இது 3 2s are 6, இது 2 2s are 4. ஒரு வாட்டி 2 டேபிள் அடிக்கணும், 3 நம்பர்லையுமே தான் 3 ரேஷியோ வேல்யூ தான் நீங்கள் 2 டேபிள் அடிச்சாகணும். இப்போ ஒரு வேளை இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்கே 10 இருக்குது, இங்கே வந்து 6 இருக்குது, இங்கே வந்து 5 இருக்குது, 3 ரேஷியோ வேல்யூ இருக்குன்னா இதை 2 மட்டும் நான் 2 டேபிளால் அடிக்க முடியாதுப்பா, 3மே அடிக்கணும். அப்படி 2 மட்டும் அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்படி அடிக்க முடியாது, இப்படியே தான் நீங்கள் எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமான அளவு தான். நான் சொன்ன மாதிரி ஒன்று பார்ட்னர்ஷிப் ஆல்ரெடி படிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோவை பாருங்கள், படிக்கலைன்னா ஃபஸ்ட்டு பார்ட்னர்ஷிப்பை படிச்சிருங்க. ரொம்ப ஈஸியான டாபிக் இது. அதை படித்ததுக்கப்புறமா இந்த வீடியோவில் கொஷின்ஸ் எல்லாம் பாருங்கள், அப்புறம் ஹோம்ஒர்க் கொஷின்ஸ் போடுங்க, அப்புறம் டெஸ்ட்டு கொஷின் போடுங்க. போதும், மேக்ஸிமம் போதும் தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? இப்போ கொஞ்சம் கொஷின் பார்ட்னர்ஷிப்பில் உங்கள் ரயில்வே எக்ஸாமுக்கு என்ன லெவல் தேவையோ அந்த லெவலுக்கு நான் சொல்லித்தரேன். கொஞ்சம் கொஷின் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்கலாம். மொதல் கொஷின். So P starts business with rupees 4,500 and after 9 months Q joined with P at this partner. After a year the profit divides in the ratio 3:5. What Q contributes in the capital? ஸோ இந்த கொஷினை படித்து பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது மொத்தம் பிஸ்னஸ் 2 பேர் தான் பண்ணுறாங்க. ஒன்று வந்து பி, இன்னொன்று வந்து கியூ. ஸோ நான் எப்போதுமே சொல்லியிருக்கேன், சொல்லி கொடுக்கும்போது கூட நான் இதை சொல்லிகிட்டே இருப்பேன் அடிக்கடி. எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களோ 2 பேர், அதுக்கு ஈக்குவல் அவங்களுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட். நம்மளே பிஸ்னஸ் அதிகமாக பண்ணோன்னா நம்மளுக்கு லாபம் அதிகமாக கிடைக்கும். அதுதான் இங்கே நான் போட்டிருக்கேன். எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ மாதம் பிஸ்னஸில் இருந்திருக்கீங்க, அதுதான் உங்களுக்கு கிடைக்க போகிற இங்கே ப்ராஃபிட். ஸோ கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, யார் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா பி. அவனோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4,500. ஸோ பியோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 4,500. ஆனால் கியூவோட இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னு நம்மளுக்கு தெரியாது, அதுதான் கண்டுபிடிக்கணும். மொத்த பிஸ்னஸும் எவ்வளோ வருஷம் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இயர். அப்படிங்கும்போது மொத்த பிஸ்னஸும் 12 மாதம் நடந்திருக்கு. ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா, இந்த கியூன்ற பர்சன் எப்போ பிஸ்னஸ்குள்ளே வரான்னு பாருங்கள், அதுதான் இங்கே முக்கியம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆஃப்டர் 9 months, 9 மாதம் கழிச்சு தான் ரெண்டாவது பர்சன் கியூ அப்படின்ற ஒரு பர்சன் பிஸ்னஸ்குள்ளே வராங்க. அப்போ மொதல் 9 மாதம் கியூ இல்லை, 10வது மாதம், 11வது மாதம், 12வது மாதம், மொத்தம் 3 மாதம் மட்டும்தான் இந்த கியூ அப்படின்ற பர்சன் பிஸ்னஸ்குள்ளே இருந்திருக்காங்க. ஸோ இப்படி பிஸ்னஸ் பண்ணும்போது அவங்களுக்கு கிடச்சிருக்கிற ப்ராஃபிட் எவ்வளோ ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 3:5. அவ்வளோதான். இப்போ அவங்க கொஷனில் என்ன கேட்குறாங்கன்னா இந்த எக்ஸோட வேல்யூ. ஸோ கியூ பிஸ்னஸில் என்ன அமௌண்ட் போட்டிருப்பான்னு கேட்குறாங்க. ஸோ எப்போதும் போல் இந்த வேல்யூ எல்லாம் எழுதியாச்சு, இதை கேன்சல் பண்ணிங்கன்னா போதும். ஸோ 4,500 into 12 divided by 3x is equals to 3 divided by 5. ஸோ பொறுமையாக கேன்சல் பண்ணுங்கள். இதை நம்ம அடிக்கலாம், 1 3s are 3 அடிக்கலாம், இதை அடித்தோன்னா 4 3s are 12. கரெக்டாக? ஸோ அதே மாதிரி வேறு எதுவும் கேன்சல் பண்ண முடியாது, இதை அடிச்சிடலாம் நினைக்கிறேன். 1 3s are 3, இதை நம்ம கேன்சல் பண்ணோன்னா 15 3s are 45,400. ஸோ 5 4s are 20. ஸோ அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா x is equals to 5 into 4 20 into 1,500. ஸோ x is equals to 15 into 2ன்றது 30, 1 2 3 2 3. அவ்வளோதான்ப்பா. ஸோ மொத்தம் கியூவோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கா. அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. அவங்க கேட்டிருக்கிறது வாட் இஸ் த கியூ கான்ட்ரிபியூஷன் இன் த கேபிட்டல். ஸோ கியூவோட கான்ட்ரிபியூஷன் பிஸ்னஸில் கியூ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான்னு கேட்குறாங்க. ஸோ கியூ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா 30,000.
ஸோ அந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா மொத்த பிஸ்னஸ் ஒரு வருஷத்துக்கு நடந்திருக்கு, ஆனால் நான் இங்கே ஒன்றுன்னு போடலை. ஏன் இங்கே ஒன்றுன்னு போடலைன்னா ரெண்டாவது பர்சன் பார்த்தீங்கன்னா 9 மாதம் கழிச்சு தான் பிஸ்னஸ்க்குள்ளே வரோம். அப்போ 3 மாதம் தான் பிஸ்னஸில் இருந்திருப்போம். அப்போ இது மாதத்தில் போட்டேன்னா இதுவும் மாதத்தில் போடணும். அதனால தான் இந்த 12 மந்த்ஸ்ன்னு போட்டேன், இது 3 மந்த்ஸ்ன்னு போட்டேன். சரிங்களா? இந்த மாடல்ப்பா, இதுதான் அந்த மீடியம் லெவல்னு சொல்லுவாங்கல்ல, இதுதான் உங்கள் ரயில்வே எக்ஸாமுக்கான ஆப்டான கொஷன். இந்த மாதிரி தான் கேட்பாங்க. அதே மாதிரி சில சமயம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்படி கூட கேட்பாங்க 50%. ஸோ பி வந்து பார்த்தீங்கன்னா ஏவை விட 50% கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். அந்த மாதிரி மாடல் கொஷின்ஸும் வரும், பர்சன்டேஜை வச்சும் வரும். மற்றபடி இதுக்கு மேலே ரொம்ப டஃப் லெவலில் உங்கள் எக்ஸாமில் கொஷின் இருக்காது. இதே லெவலில் தான் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன், இதே லெவலில் தான் டெஸ்ட்லேயும் இருக்கும். இந்த மாதிரியான கொஷின்ஸ் அதிகமாக போடுங்க. ஓகேவா? ஸோ இதுதான்ப்பா மொதல் கொஷனோட ஆன்சர். ரெண்டாவது கொஷன். So P and Q started the business with the initial investment of 5:6. அவங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்றது டைரெக்டாக கொடுக்கல, பட் 5:6ன்றது ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. அண்ட் தேர் ஆனுவல் ப்ராஃபிட்னா ஒரு வருஷத்துக்கான ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2:3. If P investment money for 8 months, for how many months did Q invest the money? ஸோ எவ்வளோ மாதத்துக்கு Q இந்த பிஸ்னஸில் இருந்திருக்கான்னு கேட்குறாங்க. இதுதான் அவங்களோட கொஷனு. மற்ற எல்லா வேல்யூமே கொடுத்துட்டாங்கப்பா. அந்த கொஷனை பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க, P/Q. அதில் P என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 பேரோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 5:6. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ Pயோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ? 5 மடங்கு. Qவோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ? 6 மடங்கு. ஏன்னா அவன் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணான்னு டேரெக்டாக கொடுக்கல, 5:6ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 5 மடங்கு 6 மடங்குன்னு எடுத்துக்கிட்டோம். இப்போது பியோடது பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் 5 மடங்கு. எவ்வளோ மாதம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான்? அங்கே கொஷன்லேயே டேரெக்டாக கொடுத்துட்டாங்க, 8 மாதம். ரெண்டாவது பர்சன் Q. ஸோ Qவோட இன்வெஸ்ட்மெண்ட் 6x. ஆனால் எவ்வளோ மாதத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான்னு தெரியாது, அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டு கொஷன் மார்க். இப்படி இன்வெஸ்ட் பண்ணனால அவங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிச்சுன்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2:3. ஸோ 2:3ன்றது அவங்களோட ப்ராஃபிட். இப்போ அவங்க கொஷனில் என்ன கேட்குறாங்கன்னா இந்த Qன்ற பர்சன் எவ்வளோ மாதத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான்னு கேட்குறாங்க. ஸோ இதை கேன்சல் பண்ணாலே போதும்ப்பா. 5x into 8 divided by 6x into question mark is equals to 2/3. So xம் அடிச்சிடலாம். அதே மாதிரி 1 2s are 2, இது அடிச்சிங்கன்னா 4 2s are 8, 1 3s are 3, 2 3s are 6, இது அடிச்சோன்னா 2. ஸோ கொஷின் மார்க்கோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போது Qன்ற பர்சன் ரெண்டாவது பர்சன் எத்தனை மாதம் பிஸ்னஸில் இருந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா 10 மாதம் பிஸ்னஸில் இருந்திருக்கான்னு அர்த்தம். ஸோ இதுதான் இந்த கொஷனோட ஆன்சர். ஸோ புரியுதுங்களா? அதனால் நம்ம வந்து எப்போதுமே ஒரு வேல்யூவை டைரெக்டாக கொடுக்கலாம், இல்லை இன்டைரக்டாக ரேஷியோவில் கூட கொடுக்கலாம். எப்படி கொடுத்தாலும் சரி, ரேஷியோவில் கொடுத்தாங்கன்னா நம்ம 5x 6xன்னு எடுத்துக்கலாம். டைரெக்டாக கொடுத்தாங்கன்னா நீங்கள் டைரெக்டாக போடுங்க, அவ்வளோதான். ஸோ மற்றபடி வேறு எந்த சேஞ்சுமே கிடையாது. இது மட்டும்தான் முக்கியம். அவங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஈக்குவல் டு அவங்களோட ப்ராஃபிட் ஷேர். இந்த ஷேரில் தான் அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கொஷனோட ஆன்சர். மூணாவது கொஷன். So P and Q enter into a partnership. So P invests some money at the beginning, Q invests double the amount after 4 months, and R invests thrice the amount after 8 months. If the annual profit be 32,000, what is the R share? ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னாப்பா கொஷனில் P and Q enter into a partnership. நல்லா பாருங்களேன், பியும் கியூவும் பார்ட்னர்ஷிப்குள்ளே வராங்க. அதில் பியோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா என்னன்னே அவங்க கொடுக்கல. அதே மாதிரி கியூவோட இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னு கொடுத்துருக்காங்களா பார்த்தீங்கன்னா அதுவும் கொடுக்கல, ஆரோட வேல்யூவும் கொடுக்கல. இப்போ போன கொஸ்டின் எடுத்தீங்கன்னா 5x 6xனாவது கொடுத்துருந்தாங்க, பட் இங்கே 3 பேரோட இன்வெஸ்ட்மெண்ட்டுமே கொடுக்கல. ஸோ அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போதுமே எவ்வளோ பேர் பிஸ்னஸில் இருக்காங்களோ ஃபுல் கொஸ்டினை படித்து அதை எழுதிடுங்க. ஏன்னா PQR 3 பேர் இருக்காங்க. P and Q அவங்க என்ன சொல்கிறாங்க? P and Q enter into a partnership. ஆனால் லாஸ்ட்டில் புதுசாக R ஒருத்தர் இருக்காங்க. அதனால் ஃபுல் கொஷினை படித்து பார்த்து மொத்தம் பிஸ்னஸில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்றத ரேஷியோவில் போட்டுருங்க. அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு பர்சன் P இன்வெஸ்ட் சம் மணி இந்த பிஸ்னஸ். அந்த மணி என்னன்னு கொடுத்துருக்காங்களா? கொடுக்கவே இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா P ஏதோ ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான் X. இந்த அமௌண்ட்டு எவ்வளோ மாதத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா 12 மாதத்துக்கு. நான் எப்படி 12ன்னு போட்டேன்னா அவன் தான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கிறது பிகினிங்னா ஆரம்பத்தில். ஸோ ஆரம்பத்தில் இருந்து ஒரு வருஷம் ஆனுவல் ப்ராஃபிட் தான் கொடுத்துருக்காங்க 32,000. அப்படிங்கும்போது 12 மாதமே P பிஸ்னஸில் இருந்திருப்பான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா Q. ஸோ Q என்ன சொல்கிறாங்க? Q இன்வெஸ்ட் டபுள் த அமௌண்ட் ஆஃப்டர் 4 months. இதில் இன்வெஸ்ட் பண்ணதை விட 2 மடங்குன்றாங்க. ஸோ 2 மடங்குன்னா P இன்வெஸ்ட் பண்ணது X, அப்போ Q இன்வெஸ்ட் பண்ணது 2x. எவ்வளோ மாதம்? நல்லா பாருங்கள், Q இன்வெஸ்ட் டபுள் த அமௌண்ட் ஆஃப்டர் 4 months.
ஆஃப்டர் 4 மந்த்ஸ்னால் மொதல் 4 மாதத்துக்கு கியூ இல்லை, மிச்சம் இருக்கிற மாதம் தான் கியூ இருக்கா அப்படின்னா மொத்தம் 12 மாதத்தில் 4 மாதம் பிஸ்னஸில் இல்லை. அப்போ மிச்சம் இருக்கிற 8 மாதம் கியூ பிஸ்னஸில் இருந்திருப்பான். அதே மாதிரி அடுத்தது ஆரோட இன்வெஸ்ட்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா த்ரைஸ்ன்றாங்க. த்ரைஸ்னா 3 மடங்கு. ஸோ 3 மடங்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு எவ்வளோ மாதம் பிஸ்னஸில் இருந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் ஜாயின் பண்ணதே 8 மாதம் கழிச்சு தான். அப்போ 9வது மாதம் 8 மாதத்துக்கு அப்புறம் தான் சொல்லியிருக்காங்க. நல்லா பாருங்கள், ஆஃப்டர் 8 மந்த்ஸ். ஸோ ஆஃப்டர் 8 மந்த்ஸ் அப்படின்னு சொன்னால் மொதல் 8 மாதம் பிஸ்னஸில் கிடையாதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ மொதல் 8 மாதம் பிஸ்னஸில் கிடையாதுன்னா 9, 10, 11, 12 4 மாதம் பிஸ்னஸில் இருந்திருப்பான் இன்ட்டு 4. ஸோ இதுதான் இப்போ முக்கியமே. இது மட்டும் நீங்கள் கரெக்டாக எழுதிட்டீங்கன்னு சொன்னாலே மற்ற எல்லாமே அவங்க கொஷனில் அப்படியே தானே கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த மாதம் மட்டும் தான் நம்ம யோசிச்சு போடுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அவங்க ஃபைனலாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா டோட்டல் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 32,000. ஆரோட ஷேர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இவங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்ற ரேஷியோவை கண்டுபிடிப்போம். எக்ஸ் அடிச்சிடலாம். 1 4s are 4, 4 2s are 8. இதை 4 டேபிள் அடித்தோன்னு சொன்னால் 4 3s are 12. ஸோ இதுக்கு மேலே அடிக்க முடியாது. ஸோ 3:4 இங்கே ஒன்று இருக்குது 3. அவ்வளோதான்ப்பா இருக்குது. ஸோ மொத்தமே பார்த்தீங்கன்னா ரேஷியோ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ 3:4:3. அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்கல்ல பிஸ்னஸில், அதில் எவ்வளோ மடங்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பி வந்து 3 மடங்கு, கியூ வந்து 4 மடங்கு, ஆர் வந்து 3 மடங்கு. இப்போ கொஷனில் என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆரோட ஷேர் 32,000 இருக்குல்ல டோட்டல். அந்த 32,000ல் ஆரோட ஷேர் என்னன்னு கேட்குறாங்க. ஆரோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ? 3 மடங்கு. மொத்த பிஸ்னஸோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ? 4 + 3 7, 7 + 3 10. ஸோ மொத்தம் 10 மடங்குல, சரிங்களா, பிஸ்னஸோட 10 மடங்குல 3 மடங்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது ஆர். மொத்தம் 32,000. ஸோ இதையும் கேன்சல் பண்ணிட்டோன்னு சொன்னால் 0 0 6 9 9,600. ஸோ 9,600 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆரோட ஷேர். இந்த 32,000ல் 9,600 ரூபா வந்து ஆருக்கு கிடைக்கும். இதுதான் இந்த கொஷனோட ஆன்சர். அடுத்த கொஷன். ஸோ ஏ ஸ்டார்டட் அ பிஸ்னஸ் வித் த இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் 45,000. ஆஃப்டர் 3 months பி ஜாயின்ட் ஹர் வித் த கேபிட்டல் ஆஃப் ₹60,000. ஆஃப்டர் another 6 months K joined them with the capital of 90,000. At the end of the year they have made a profit of 16,500. Find the share of K. இப்போ இந்த கொஸ்டினை படித்து பார்த்தோம்னாப்பா மொத்தம் 3 பேர் இருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஏ, செகண்ட் பார்த்தீங்கன்னா பி, மூணாவது பார்த்தீங்கன்னா கே. ஸோ ஏன்னு ஒருத்தவங்க, பின்னு ஒருத்தவங்க, கேன்னு ஒருத்தவங்க, மொத்தம் 3 பேர் இந்த பிஸ்னஸில் இருக்காங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் எத்தனை வருஷத்துக்கு நடக்குதுன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டில் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, அட் த எண்ட் ஆஃப் த இயர். அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 வருஷம் கழிச்சு. ஸோ 1 வருஷம் கழிச்சு மொத்த ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 16,500. ஸோ 16,500ன்றது அவங்களுக்கு கிடச்சிருக்கிற ப்ராஃபிட். இந்த ப்ராஃபிட்ல இருந்து நம்மளை கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் த ஷேர் ஆஃப் கே. ஸோ கேக்கு எவ்வளோ ஷேர் கிடச்சிருக்கணும் ப்ராஃபிட்லேருந்துன்னு கேட்குறாங்க. அப்போது இவங்க 3 பேர் எவ்வளோ பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்றதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதில் ஃபஸ்ட்டு பர்சன் ஏ என்ன சொல்கிறாங்க பாருங்கள். ஏ தான் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட் போட்டு? 45,000. ஸோ அப்போ ஏ தான் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அப்போ 45,000 × 12 மாதம். ஏன்னா ஏ வந்து எந்த இடத்துலையும் பிஸ்னஸ்லேருந்து போகல. அப்படிங்கும்போது 12 மாதத்துக்கும் ஏ வந்து பிஸ்னஸில் இருந்திருப்பாங்க. அடுத்தது பி. ஸோ ரெண்டாவது பர்சன் பார்த்தீங்கன்னா 3 மாதம் கழிச்சு தான் பிஸ்னஸ்குள்ளே வரும். அப்போ மொதல் 3 மாதம் பிஸ்னஸில் இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு மந்த்து, செகண்ட் மந்த்து, தேர்ட் மந்த்து பிஸ்னஸில் கிடையாது. 4வது மாதம், 5வது மாதம், 6வது மாதம், 7வது மாதம், 8 9 10 11 12. ஸோ அப்போ எத்தனை மாதம் இருந்திருப்பான்னா, எப்போதும் நம்ம இப்படி சும்மா கேல்குலேட் பண்ணி காமிச்சேன். பட் நீங்கள் எக்ஸாமில் என்ன பண்ணணும்னா மொதல் 3 மாதம் கிடையாது. அப்போ மொதல் 3 மாதம் தானே, மொதல் 3 மாதம் கிடையாது. அப்படின்னா 12லேருந்து 3 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் மொத்தம் 9 மாதம். ஸோ 9 மாதம் தான் பிஸ்னஸில் இருந்திருப்பான். ஸோ அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 60,000. ஸோ 60,000 × 9. ஓகேவா? அடுத்தது கேப்பா. ஆஃப்டர் அனதர் 6 months அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆல்ரெடி 3 மாதம் கழிச்சு தான் இந்த பர்சனே வந்திருக்காங்க. இன்னும் ஒரு 6 மாதம் கழிச்சு அப்படின்னா மொதல் ஒரு 3 மாதம், இன்னும் ஒரு 6 மாதம் அப்படின்னா மொத்தம் 9 மாதம் யார் பிஸ்னஸில் இல்லை? கே. 10வது மாதம், 11வது மாதம், 12வது மாதம், மிச்சம் இருக்கிற 3 மாதம் தான் பிஸ்னஸில் இருந்திருக்கான். ஸோ அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 90,000. ஸோ 90,000ன்றது கேவோட இன்வெஸ்ட்மெண்ட்டு, பிஸ்னஸில் இருந்தது வெறும் 3 மாதம். ஸோ இப்போ கேன்சல் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச எல்லா 0வும் அடிச்சிடலாம். 3 0, இங்கே இருக்கிற 3 0, இங்கே இருக்கிற 3 0 அடிச்சிடலாம். 9 டேபிள் அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1 9s are 9, 9 இங்கே இருக்கிற 9 டேரெக்டாக அடிச்சிடலாம். இது 9 5s are 45. ஸோ மிச்சம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 12 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 60 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 10 இருக்கும். கரெக்டாக ஏன்னா 9 மட்டும் தான் நம்ம அடிச்சிருக்கோம். அப்போ 10 × 3. ஸோ வேறு ஏதாச்சும் கேன்சல் பண்ண முடியுதான்னு பாருங்கள். 5 டேபிளில் வேணால் அடிக்கலாம்.
இல்லைனா 3 டேபிளில் கூட நீங்கள் அடிக்கலாம். 1 3s are 3, இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 20 டைம்ஸு, இதை கேன்சல் பண்ணிங்கன்னு சொன்னால் 4 3s are 12. இன்னமும் நம்ம கேன்சல் பண்ணால் 5 ஆல் அடிக்கலாம். 1 5s are 5, 5 4s are 20, 5 2s are 10. ஸோ இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள், 4:2 இருக்குது. இன்னும் கூட நீங்கள் 2 டேபிளில் அடிக்கலாம். 1 டைம்ஸு 2 டைம்ஸு 2 டைம்ஸ். ஸோ கடைசியாக இவங்க 3 பேரோட பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ண ரேஷியோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2:1. இப்போ அவங்க கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ஷேர் ஆஃப் கே. ஸோ கேவோட ஷேர் கேட்குறாங்க. கேவோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ? 1 மடங்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். மொத்த பிஸ்னஸில் எவ்வளோ மடங்கு? 5 மடங்கு. 5 மடங்கில் கே இன்வெஸ்ட் பண்ணது 1 மடங்கு தான். மொத்த ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 16,500. கரெக்டாக? ஆமாம், 16. ஓகேப்பா, இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணலாம். 5 3s are 15, 5 3s are 15, ஸோ 3,300. ஸோ 3,300ன்றது தான் கேக்கு கிடச்சிருக்கிற இந்த ப்ராஃபிட். சரிங்களா? ஸோ இந்த கொஷனில் நம்ம என்ன மட்டும் கவனமாக போடணுன்னா, ஆஃப்டர் அனதர் 6 monthsனு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆஃப்டர் அனதர் 6 months அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க ஜாயின் பண்ணதே 3 மாதம் கழிச்சு தான். அந்த 3 மாதத்துலேருந்து இன்னும் ஒரு 6 மாதம், அப்போ 9 மாதம் கே வந்து பிஸ்னஸில் கிடையாது. அப்போ மிச்சம் இருக்கிற மாதம் என்னன்னு பார்க்கணும். 10வது மாதம், 11வது மாதம், 12வது மாதம். ஸோ அந்த 3 மாதம் தான் பிஸ்னஸில் இருந்திருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி யோசிச்சு போடுங்க. ஆஃப்டர் அனதர்னால் இப்படி தான் நீங்கள் போடணும். சரிங்களா? ஸோ இதுதான் இந்த கொஷனோட ஆன்சர். அடுத்த கொஷன். ஸோ PQR started a business investing 20,000. After 6 months, P withdraw rupees 5,000 and Q withdraw rupees 4,000 and R invest rupees 6,000 more. இந்த மாதிரியான கொஸ்டின் தான் இப்போ நான் சொன்னேன் இல்லை, இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி பாதி நேரம் கழித்து கொஞ்சம் அமௌண்ட்டை பிஸ்னஸ்லேருந்து எடுத்துருவாங்க, கொஞ்சம் நேரம் கழித்து பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 2 பேர் 5,000 ரூபா எடுத்துட்டாங்க. 3வது ஆள் பார்த்தீங்கன்னா ஒரு 6,000 ரூபாய் பிஸ்னஸ்க்குள்ளே அடிஷ்னலாக போடுறான். இந்த மாதிரியான கொஷின்ஸ் கொஞ்சம் போட்டு பாருங்கள். ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் லெவல் எக்ஸாம்ஸில் அதிகமாக கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் நீங்கள் போட்டு பார்த்துட்டு போங்க எக்ஸாமுக்கு. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மொத்தம் 3 பேர் பிஸ்னஸில் இருக்காங்கப்போ. ஒன்று வந்து P, 2வது பர்சன் வந்து Q, 3வது பர்சன் R. ஸோ மொத்தம் இந்த பிஸ்னஸ் எத்தனை வருஷத்துக்கு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அட் த எண்ட் ஆஃப் த இயர். அட் த எண்ட் ஆஃப் த இயர்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா 1 வருஷம் பிஸ்னஸ் நடக்குது. மொத்த ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 39,780. இதுதான் மொத்த பிஸ்னஸோட ப்ராஃபிட். இந்த ப்ராஃபிட்ல இருந்து அவங்க கொஷனில் கேட்டிருக்கிறதுனா ஃபைண்ட் த ஷேர் ஆஃப் P. ஸோ Pயோட ஷேர் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இவங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா 3 பேரும் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 3 பேரோட அமௌண்ட்டுமே பார்த்தீங்கன்னா 20,000. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபஸ்ட்டு P பார்த்தீங்கன்னா 20,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். சரிங்களா? மொதல் 6 மாதத்துக்கு. அடுத்தது Q, அதே 20,000 இன்ட்டு 6 மாதம். லாஸ்ட்டு R, அதே 20,000 இன்ட்டு 6. 3 பேருமே 6 மாதத்துக்கு 20,000 ரூபா போட்டிருக்காங்க. 6 மாதம் கழிச்சு தான் ஒருத்தவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் 6 months P withdraw rupees 5,000, Q withdraw rupees 4,000. ஸோ P பார்த்தீங்கன்னா 5,000 வெளியில் எடுத்துட்டான். ஸோ P இன்வெஸ்ட் பண்ணது 20,000. 20,000ல் 5,000 வெளியில் எடுத்துட்டான் அப்படின்னு சொன்னால் மிச்சம் 15,000 இருக்கும். அந்த 15,000 மிச்சம் இருக்கிற 6 மாதம் போட்டிருப்பான். ஏன்னா மொத்த பிஸ்னஸ் 12 மாதம். அதில் மொதல் 6 மாதத்துக்கு 20,000 ரூபா, மிச்சம் இருக்கிற 6 மாதத்துக்கு 15,000 ரூபா. அடுத்தது 2வது பர்சன் பார்த்தீங்கன்னா Q. ஸோ Qன்ற பர்சன் எவ்வளோ அமௌண்ட் எடுத்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா 4,000 ரூபா. ஸோ 20,000ல் 4,000 ரூபா எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் 16,000 ரூபா 6 மாதத்துக்கு. லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா R. இங்கே Rஐ பொறுத்த வரைக்கும் காசை வெளியில் எடுக்கல, எக்ஸ்ட்ராவாக ஒரு அமௌண்ட்டை உள்ளே போட்டிருக்கான், இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். எவ்வளோ? 6,000 ரூபா. அப்போ 20,000ல் 6,000 சேர்த்திங்கன்னா 26,000 ரூபா மிச்சம் இருக்கிற 6 மாதத்துக்கு. அவ்வளோதான்ப்பா. இதுதான். இதை மட்டும் நீங்கள் எழுத தெரிஞ்சிச்சுனாலே போதும். அதுக்கப்புறம் பொறுமையாக கேன்சல் பண்ணுங்கள். ஸோ 0வை முடிஞ்ச வரைக்கும் அடிக்க பாருங்கள். எல்லா 0வும் அடிச்சிருங்க. ஸோ 0 3 0 அடிக்கிறேன். எல்லாத்துலேயுமே 3 3 0வை அடிச்சிடுறேன். ஸோ 3 0 3 0 காமனாக இருக்கிறது அடித்தாச்சு. ஸோ இப்போது உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்துச்சு அடிக்கிறதுக்கு அப்படின்னா மல்டிப்ளை பண்ணி எழுதிடுங்க. பாருங்கள், 6 × 20ன்றது 120 ப்ளஸ் 6 5s are 30, ரிமைனிங் 3 90. நான் சொல்கிறது புரியுதப்போ? உங்களுக்கு டவுட் இருக்குது, அடிக்க கஷ்டமாக இருக்குன்னா மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. ஸோ 6 × 20ன்றது 120. ஸோ ப்ளஸ் 6 6s are 36, 96. அடுத்தது 6 × 20ன்றது 120. ஸோ ப்ளஸ் 6 6s are 36, பேலன்ஸ் 3, 12 3 15, 156. ஸோ இப்போ எல்லாத்தையும் பொறுமையாக ஆட் பண்ணுங்கள். 120 90ன்றது 0 9 11 1. ஸோ பார்த்தீங்கன்னா 21. கரெக்டா? 21 210 அப்பா. அடுத்தது ஸோ 6 11 1. ஸோ 316. சாரி 216. 216. அடுத்தது 120
200 576 276 ஓகேப்பா. ஸோ அவங்க கொடுத்துருக்கிற வேல்யூஸ் எல்லாம் ஆட் பண்ணி எழுதியாச்சு. இன்னும் குறைக்க முடியுதான்னு பாருங்கள். குறைக்க முடிஞ்சால் குறைச்சிட்டே வாங்க. இப்போ நம்ம இதை 2ஆல் அடித்தோன்னு வச்சுக்கோங்களேன், 7ஆல் அடிக்கலாமா? 7ஆல் அடிச்சிங்கன்னா 30 வரும். இது 7ஆல் அடித்தோன்னா ஓகே. ஸோ நம்ம வந்து 2ஆல் அடித்தோன்னா 105, 2ஆலே பொறுமையாக வருவோம். இது 2ஆல் அடித்தா 105. ஸோ இது 108, 138 கரெக்டாப்பா. ஸோ மறுபடியும் இதை 2ஆல் அடித்தோம்னு வச்சுக்கோங்களேன், 55ஆல் அடிக்க முடியாது. ஸோ 3ஆல் அடித்து பார்க்கலாம். இதை நம்ம 3ஆல் அடித்தோன்னு சொன்னால் 3 3s are 9, 1 3 35ஆல் அடிக்கலாம் 3ஆல் அடிச்சிங்கன்னு சொன்னால். இதை நீங்கள் 3ஆல் அடிச்சிங்கன்னா 3 3s are 9, 6 3s are 18. இதையும் நம்ம 3ஆல் அடிச்சிங்கன்னா 4 3s are 12, மிச்சம் 1, 6 3s are 18. இதுக்கு மேலே அடிக்க முடியாதுப்பா. ஸோ கடைசியாக நம்மளுக்கு வந்திருக்கிற ரேஷியோவோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 35:36:46. ஸோ பொறுமையாக அடிச்சுட்டு வாங்க. எந்த இடத்துலையும் தப்பு பண்ணிடாதீங்க. ஏன்னா சில பேர் நல்ல ப்ராக்டிஸ் எடுத்தவங்க இங்கேயே அடிப்பாங்கப்பா. 6 6 6 எல்லாம் இங்கேயே கேன்சல் பண்ணிடுவாங்க. இந்த இடத்துல கேன்சல் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த 6 எல்லாம் இருக்கா, 6 6 6 6 6 6லாம் அடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லா 6 இப்படி அடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், காமனாக ஈஸியாக இந்த ஸ்டெப்பு இங்கே வந்துடும், இந்த இடத்துக்கு வந்துடும். பாருங்கள், 20 26 46, 20 16 36, 20 15 35. நான் சொன்னது புரியுதுங்களா? இவ்வளோ ஸ்டெப்பு தேவையில்லை. ஓகேவா? இதெல்லாம் எப்போ வரும் அப்படின்னா ப்ராக்டிஸில் தான் வரும். உங்களுக்கு ஒரு வேளை டவுட்டாக இருக்குன்னா பொறுமையாக அடிங்க. டவுட் இல்லை நான் டக்குன்னு அடிச்சிருவேன்னா இங்கேயே அடிச்சிருங்க, டேரெக்டாக இந்த ஸ்டெப் வந்துடும். ஸோ இப்போ அவங்க கொஷனில் கேட்டிருக்கிறது பியோட ஷேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பியோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 35 மடங்கு. ஸோ டிவைடட் பை டோட்டல் 117. ஸோ இன்டூ இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 39,780ன்றது அவங்களோட ப்ராஃபிட். ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணுறோன்னு சொன்னால் 3 வாட்டி அடிக்கலாம். 7 3s are 21, 4 வாட்டி அடிக்கலாம்ப்பா, 340. ஸோ 340 இன்டூ 35 போட்டு பார்த்தீங்கன்னா அதுதான் நம்மளோட ஆன்சர். 1190 சம்திங் வரும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பியோட ப்ராஃபிட். இந்த மொத்தம் ப்ராஃபிட்லேருந்து பிக்கு கிடச்ச ப்ராஃபிட்ன்றது இந்த வேல்யூ தான். ஓகேவா? 1190 வரும்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டி போட்டு பார்த்துருங்க. ரைட். ஸோ அதனாலப்பா இந்த மாதிரியான கொஷின்ஸு கொஞ்சம் அதிகமாக, நான் ஒரு கொஷின் தான் போட்டிருக்கேன், வேறு ஏதாச்சும் கொஷின் இருக்கான்னு பார்க்குறேன். இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு தரேன். பட் ஹோம்ஒர்க்கில் இருக்கும், டெஸ்ட்லேயும் இந்த மாதிரி கொஷின்ஸ் இருக்கும். இந்த மாதிரி மாடல் கொஷின்ஸ் அதிகமாக போட்டு பாருங்கள். அதாச்சும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, பாதி நாள் கழித்து பாதி மாதம் கழித்து அமௌண்ட்டை எடுத்துருவாங்க. இந்த மாடல் கொஷின்ஸ் எல்லாம் கொஞ்சம் முக்கியம். அதே மாதிரி கேல்குலேஷன் பார்ட் எப்போதுமே 6 6 காமனாக வராது. சில இடத்துல இந்த நம்பர்லாம் மாறலாம். இப்போ இதில் எடுத்திங்கன்னா 6 ஈஸியாக அடிச்சிட்டேன். சில இடத்துல இங்கே 6க்கு பதிலாக இந்த இடத்துல 4 இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்போ நீங்கள் எல்லா 6 அடிக்க முடியாது. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. போட்டிங்கனாலே ஆன்சர் கிடச்சிரும். சரிங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஆன்சர் எழுதலை 11,900 வரும். இப்போ 119 0 வரும், 1190 வரும், அப்புறம் 0 11,900 வரும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் இந்த கொஷினோட ஆன்சர். அடுத்த கொஷின். So Siraj and Hilton started a business with the investment of 15,000 and 18,000 respectively. After 1 year, Siraj increased the investment by 10%. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, சில டைம் பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 6,000 அதிகமாக இருக்கும், 7,000 அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. சில சமயம் பார்த்தீங்கன்னா 10% அதிகமாக இருக்குன்பாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணோன்னா, அவன் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறானோ அதில் 10% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி அது அடுத்த வருஷத்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு பொறுமையாக போடுவோம். ஸோ 2 பேர் இருக்காங்க. அதில் யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஸும் ஹெச்சும், சிராஜ் அண்ட் ஹில்டன் 2 பேர். அதில் 2 பேரோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 15,000 18,000 ஆஃப்டர் 1 இயர் அப்படின்னு அர்த்தம். ஒரு வருஷத்துக்கு இவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது 15,000 18,000. ஸோ 15,000 ஒரு வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். அதே மாதிரி இவங்க பார்த்தீங்கன்னா 18,000 பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க 1 இயர். வேணும்னா நீங்கள் 12 மந்த்ஸ்னாலும் 12ன்னு போட்டுக்கலாம், எப்படி வேணால் போட்டுக்கலாம். அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆஃப்டர் 1 இயர் ஒரு வருஷம் கழித்து சிராஜ் அதாச்சும் ஃபஸ்ட்டு பர்சன் இருக்காங்கல்ல, அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 10% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கப்பா. இப்போது அவன் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணது எவ்வளோ 15,000. 15,000ல் 10% எவ்வளோ 1,500. 1,500 அதிகமாக இப்போ இன்வெஸ்ட் பண்ண போகிறான்னு அர்த்தம். ஆல்ரெடி 15,000, அதில் ஒரு 1,500 சேர்த்திங்க அப்படின்னு சொன்னால்
16,500 மிச்சம் இருக்கிற ஒரு மாதத்துக்கு. புரியுதா நான் எப்படி போட்டிருக்கேன்னு? புரியுதப்போ? ஸோ அவங்க இன்வெஸ்ட் பண்ணது 15,000, அதில் 10% 1,500, 1,500 15,000லேருந்து இப்போ அடிஷ்னலாக இன்வெஸ்ட் பண்ணுறான். ஸோ 15,000 ப்ளஸ் ஒரு 1,500, 16,500 இப்போ அவன் இன்வெஸ்ட் பண்ணது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹெச். ஸோ ஹெச்சோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 18,000. அடுத்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க? டிக்ரீசஸ் இன்வெஸ்ட்மெண்ட். டிக்ரீஸ்னால் கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். எவ்வளோ கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா 10% கம்மியாக. இப்போ இதில் 10% எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,800. 1,800 ரூபா கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணுறான். மொதல் அவன் இன்வெஸ்ட் பண்ணது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 18,000. இதில் 10%ன்றது 1,800 ரூபா கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணான்னு அர்த்தம். இங்கே அதிகம்னு சொன்னனால, இன்க்ரீஸ்ன்னு சொன்னனால இதில் 1,500 ஆட் பண்ணியிருக்கோம்ப்பா. பட் இங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்மி பண்ணுறான்னு சொல்கிறனால இங்கே 1,500 கம்மியாக போட்டிருக்கோம். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ 002, ஸோ 16,200. ஸோ 16,200 அப்படின்றது மிச்சம் இருக்கிற அடுத்த வருஷத்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேவா? புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான்ப்பா. இப்போ எப்போதும் போல் அவங்க என்ன கொஸ்டினில் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் ஆஃப் இல்டன். ஸோ ரெண்டாவது பர்சனோட ஷேர் என்னன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ கண்டுபிடிச்சாலே பாதி ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இங்கே இருக்கிற எல்லாமே 1 காமனாக இருக்கிறனால விட்டுருங்க. ஸோ ஜீரோஸ்லாம் ஏதாவது அடிக்க முடியுதான்னு பாருங்கள். 2 0, இங்கே இருக்கிற 2 0, இங்கே இருக்கிற 2 0, இங்கே இருக்கிற 2 0 அடிச்சிட்டேன்ப்பா. எல்லாம் 2 0மே அடிச்சாச்சு. ஸோ மிச்சம் என்ன வேல்யூ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 150 இருக்குது, இங்கே 165 இருக்குது. ஸோ அடுத்த ரேஷியோ இங்கே 180 இருக்குது, இங்கே 162 இருக்குது. ஆட் பண்ணுங்கள். ஸோ 5, 11, 315. ஸோ இங்கே 2, 8, 6, 14, 1, 342. ஸோ 315, 342ன்றது ரேஷியோ. ஸோ இதில் அதை கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். 3 டேபிள் அடிக்கலாம்னு நினைக்கிறேன். 105. ஸோ 105 போட்டிங்கன்னா 3 டேபிள் அடிக்கலாம். இதையும் 3 டேபிள் அடிக்கலாம். 1 3s are 3, 1 3s are 3, 4 3s are 12. ஸோ மறுபடியும் ஏதாச்சும் அடிக்க முடியுதான்னு பார்த்தீங்கன்னா 3 டேபிளில் கூட அடிக்கலாம்னு நினைக்கிறேன். 3 3s are 9, மிச்சம் 1, 5 3s are 15. ஸோ இதை நம்ம 3 3s are 9, 24, 8 3s are 24. கரெக்டாக? அவ்வளோதான். ஸோ இதுக்கு மேலே அடிக்கலாமா? இதுக்கு மேலே அடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன்ப்பா. இப்படியே வச்சுக்கலாம். ஸோ இதோட போதும். இப்போது அவங்க கேட்டுக்கிறது பார்த்தீங்கன்னா இல்டனோட ஷேர் கேட்டிருக்காங்க. ஸோ இல்டனோட மடங்கு எவ்வளோ ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா 38 மடங்கு அவனோட இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ டோட்டல் பார்த்தீங்கன்னா 8 + 5. ஸோ 8 + 5 13, 1. ஸோ 6 1 73 இன்ட்டு டோட்டலோட ப்ராஃபிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், 13140. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸுக்கு கிடைச்ச ப்ராஃபிட்டு. டோட்டல் பிஸ்னஸ் எவ்வளோ மடங்கு? 73 மடங்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் 38 மடங்குன்றது ரெண்டாவது பர்சன். ஸோ இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணி அவங்க கேட்டிருக்கிறது பாருங்கள், வாட் இஸ் த ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் ஆஃப் இல்டன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கேன்சல் பண்ணால் ஒரு வாட்டி. ஸோ 73, 24, 8 வாட்டி 180. ஸோ 180 × 38. ஸோ 0, 8 8 64. ஸோ சம்திங் லைக் 38 அந்த மாதிரி வரும். 38 இது நீங்கள் கேன்சல் பண்ணி போட்டு பார்த்துருங்க. 68 எனக்கு தெரிஞ்சு 6840 வரும்னு நினைக்கிறேன். ஸோ 6840 கிட்ட வரும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டோட்டல் இந்த 13,000ல் இவங்களுக்கு கிடச்சிருக்கிற இல்டனோட ப்ராஃபிட். ஸோ இந்த கொஷின் எதுக்கு முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்சன்டேஜுக்கு முக்கியம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 10% அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் என்ன பண்ணும், இது பார்த்தீங்கன்னா 10% கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணால் என்ன பண்ணும். ஸோ இதெல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு கொஞ்சம் சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வித்ட்ரா பண்ணுறது, திருப்பி அடிஷ்னலாக ஆட் பண்ணுறது சொல்லி கொடுத்தேன். ஒரு கொஷின் ஒரு மாடலில் இருக்கும். ஸோ ஒரு கொஷின் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன இன்வெஸ்ட் பண்ணான்னு கொடுத்துருந்தாங்க, இன்னொரு கொஷினில் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ரேஷியோவாக கொடுத்துருந்தாங்க, இன்னொரு கொஷினில் என்ன இன்வெஸ்ட் பண்ணானே கொடுக்கல. ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் சால்வ் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு எல்லா மாடல்லையும் ஒரு கொஷின்ஸ் நான் சால்வ் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது இப்பயும் சொல்கிறேன், டெஸ்ட்டை மட்டும் எழுதுங்க. அந்த டெஸ்ட் நான் ஆரம்பத்தில் சொன்ன டெஸ்ட்டை மட்டும் இருக்கிற எல்லா கொஷினும் எழுதுங்க. அதில் எல்லா மாடல் கொஷினும் இருக்கும். ரொம்ப கஷ்டமான கொஷினாக தெரிஞ்சிச்சுன்னா விட்டுருங்க, பரவாயில்ல. அந்த லெவலுக்கு உங்கள் எக்ஸாமில் இருக்காது, மீடியம் லெவலில் இருக்கும். ஹோம்ஒர்க் கொஷின்ஸ் மறந்துடாமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கப்பா. ஸோ அது மாதிரி பார்ட்னர்ஷிப் கஷ்டம்னு நினச்சி விட்டுட்டு போயிடாதீங்க. பார்ட்னர்ஷிப் ரொம்ப ஈஸியான டாபிக். ஸோ இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிப்பா. அடுத்தடுத்த வீடியோவை பார்க்கலாம். நான் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அடுத்தடுத்த டாப்பிக்கோட பேசிக்ஸ் எல்லாம் படித்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிப்பா. பை.